வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க உள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு இன்று முதல் ஃபேஸ் ஐடி வருகை பதிவு கட்டாயம் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரபல வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலை உற்பத்தி தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டிற்குள்ளாகவே 10,000 மின்சார கார்களை வெற்றிகரமாக தயாரித்து சாதனை படைத்துள்ளது. தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி எளிதாக பயன்பெறவும் திட்டம் மற்றும் கட்டட அனுமதிகளை விண்ணப்பித்த 24 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்குவதற்கு 50,000 வரை மானியம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான பெருங்குளத்தூர் ஏரி தற்பொழுது முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க வரும் நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ள 5,000 பேர் மட்டுமே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஒப்பந்த ஊழியர்களின் 65,048 பேருக்கு பணி நிரந்தரம் செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டம் வருகின்ற ஜூன் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை பருத்தி மீதான அனைத்து சுங்க வரியையும் ஒன்றிய அரசு ரத்து செய்தது. ஒன்றிய அரசின் அறிவுறுத்தல் படி உத்தரப்பிரதேசத்தில் மின் கட்டணத்தை 10% மாநில அரசு உயர்த்தியது. பக்தர்களிடம் சட்டத்திற்கு புறம்பாக பணம் பெற்று சேவை செய்வது சேவை இல்லை என்று அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தங்கம் இறக்குமதி வரியை மத்திய அரசு 15% வரை உயர்த்தியதால் அதன் தேவை கடந்த 2 வாரங்களில் 70% சரிவடைந்துள்ளதாக இந்திய தங்கம் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதியன்று கர்நாடக முதல்வராக TK சிவகுமார் அவர்கள் பதவியேற்க உள்ளார். கட்டுமான அனுமதி கோருபவருக்கு 27 நாட்களில் அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை எப்படி உள்ளது என்பது குறித்து இன்னும் 2 வாரங்களில் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். அரசு கல்லூரிகளில் இளநிலை சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 அதிகரித்து ஒரு சவரன் 1,17,040 ரூபாயாகவும் 1 கிராம் 14,630 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாருதி நிறுவனமானது ஜூன் 5ஆம் தேதி 100% எத்தனால் காரை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாத முதல் வாரத்தில் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் இக்கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் 2026-27ஆம் ஆண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் விதிமீறலுடன் செயல்பட்டு வந்த 67 கல் குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சிவகாசி கோணம்பட்டி இடையே பேருந்து சேவையை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பள்ளி சீருடையில் வரும் அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரை எந்தவித கட்டணமின்றி அரசு பேருந்துகளில் முற்றிலுமாக இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் அறிவித்துள்ளார். சாம்சங் நிறுவனத்தின் செமி கண்டக்டர் பிரிவானது தனது சிப் விற்பனை மூலம் 49 மடங்கு கூடுதல் வருவாயை கடந்த காலாண்டில் ஈட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரம் வெளியானது. காவேரி கூக்குரல் மூலம் இதுவரை 13,40,00,000 மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வைபவ் சூரியவன்சி அவர்கள் ஐபிஎல் வரலாற்றில் 1000 ரன்களை எடுத்த அதிவேக பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்விற்கான கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதியை ஜூன் 22ஆம் தேதி இரவு 11:50 வரை தேசிய தேர்வு முகமை தற்போது நீட்டித்துள்ளது. இந்தியாவில் காகித ரூபாய் நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகளை அச்சிட இந்திய ரிசர்வ் வங்கி ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் காவிரி நீர் கடைமடைக்கு செல்வதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்க காலக்கெடு நிர்ணயித்துள்ளது உச்சநீதிமன்றம். இன்று முதல் 4 நாட்கள் இடுக்கி அணையை சுற்றி பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கூறி 11 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் பெட்ரோல் இல்லாமல் எத்தனாலில் இயங்கக்கூடிய தனது முதல் மோட்டார் சைக்கிளை வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி அறிமுகம் செய்ய உள்ளது. மெட்டா நிறுவனம் தனது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் செயலிகளுக்கு பிளஸ் என்ற கட்டண சந்தா முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தவேக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீது சிபிஐ, இடி போன்ற மத்திய அமைச்சர்களின் விசாரணை வந்தால் அரசு மற்றும் கட்சி பதவிகள் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் எச்சரித்துள்ளார். சென்னை குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக யூரியா தயாரிப்பிற்கு மிக முக்கியமான மூலப்பொருட்களான திரவ இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் உரம் விலை திடீரென உயர்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மகளிர் T20 உலக கோப்பைக்கான முழு பெண் போட்டி அதிகாரிகளை கொண்ட குழுவை அறிவித்தது ஐசிசி. அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டு சிவில் சேவைகள் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பை வெளியிட்டுள்ளது. 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிணைய பத்திரங்கள் வருகின்ற 2ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்று நிதித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஓசூர், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய நிதி அமைச்சரிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.